லோக்கல் சரக்கு அடிச்சிட்டு இருக்க? அப்பா கிட்ட சொல்லியிருந்தா ஃபாரின் சரக்கு வாங்கி கொடுத்துருப்பேன்ல. என்ன கணக்கு? என்ன பையனை இப்படி கெடுத்து வச்சிருக்க? அடடா, என்னடா இது அப்பம் புள்ளைங்க. சபாஸ்ரா. அண்ணா, நான் தான் கார்த்திக் பாட்டி பேசுகிறேன். பேரனை பார்க்கணும் போல இருக்கு. கொஞ்சம் அனுப்பி வைங்கண்ணா, நான் பார்த்துக்கிறேன். ஏற்கனவே என் பொண்ணை அடிச்சு கொண்டுட்டான். என் பேரனே இழக்க தயாரா இல்லைம்மா. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. அவன் குடிக்கிறதெல்லாம் விட்டான், திருந்திட்டான், நல்லா இருக்கான் இப்போ. பேரனை கூட்டிகிட்டு வந்து விட்றான். உங்களை நம்பிதாம்மா விட்றான். பத்திரமா பார்த்துக்குமா. நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம். மருமக பேசுகிறா, ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். ஹலோ அப்பா, அனுப்பி வைங்கப்பா. கண்டிப்பா என் பையன் மாதிரி பார்த்துப்பேன். ஆமாண்ணா, உடனே கூப்பிட்டு வாங்க. நான் வச்சிடுறேன். வணக்கண்ணா. வணக்கம். வா சரவணா. இந்தாங்கண்ணா. இன்னைக்கு கலெக்ஷன் நல்லா இருக்கா? சரி, வாப்பா போய்ட்டு வா. கார்த்தி வந்துட்டா, நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்கமா. வாங்கண்ணா. நல்லா இருக்கே செல்லம்? நல்லா இருக்கு என் செல்லம். உனக்கு ஒரு அம்மா காட்டுறேன். பூங்கொடி, வாமா. இதான் உங்க அம்மா. வெளியில நிக்கிறீங்க, உள்ள வாங்கண்ணா. வாங்க, சாப்பிட்டு போலாம். வாடா. உனக்கு சாப்பிட என்ன பிடிக்கும்? நீ என்ன வேணாலும் செஞ்சு கொடுமா, அவன் சாப்பிடுவான். வாட்டர்மெலன் ஜூஸ்னா வந்து கேரட். ஓ கார்த்தி, உங்க அப்பா வர சத்தம் கேக்குது. போ, ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ. சரி பாட்டி, சரி பாட்டி. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. அப்புறமா நீ என்ன இன்னைக்கு சமைக்க போற? என்ன குழம்பு வைக்கலாம்? என்னம்மா, மாமியார் மருமகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமாண்டா, இன்னைக்கு உனக்கு சந்தோஷமான செய்தி இருக்கு. என்னம்மா? இரு கார்த்தி, வா வா வா. எப்போ வந்த கார்த்தி? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா படிக்கிறியா? ஆமாப்பா. ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறியா? சரி சரி, பாட்டாவை கும்பிட்டுக்கோ. என்ன அறிவா பேசுறான் பாத்தியா? வாங்கண்ணே. வாங்கப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்பதான் வீடு கலகலன்னு இருக்கு. யாருமா இவரு? தாத்தாடா. ஓ, தாத்தாவா? என்ன வேலை பாக்குறாரு? யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு. எனக்கோ பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாராமா? பேரண்டிக்கு இல்லாத பொண்ணா? எந்த மாதிரி பொண்ணு வேணும் சொல்லு. இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் கொண்டு வந்து பக்கத்துல நிக்க வைக்கிறேன். நான் ஏன் தாரா? பத்தியா எவ்வளவு பெரிய நடிகை கேக்குறான்னு. என் பையன் கார்த்தி வீட்டுக்கு வந்தது இழந்த சொத்து திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. என் ராசாத்திக்கு பதிலாக கிடைச்ச பூங்கொடி குடியை விட்டதால எங்கள் அம்மா அடைஞ்ச சந்தோஷம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். படம் பார்க்கலாம்டா, நல்லா இருக்கும்டா. படத்தோட கார்ட்டூன் தான்டா நல்லா இருக்கும். வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வந்திருக்கு, பார்க்கலாமாடா? பார்க்கலாம்டா. இத பாருடா. எப்படி நல்லா இருக்குதுல? இங்க பாரு எப்படி. மிக்ஸ் பண்ணிட்டியா? பக்காவா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை அவனுக்கு கொடுக்குறேன், மீண்டும் அவனை குடிகாரனை ஆக்குறேன், அவன் பொண்டாட்டிய கெடுக்கிறேன். நான் கலெக்ஷன் சாவி. நீ தான் குடிக்க மாட்டேல்ல, இந்த கூல்ட்ரிங்ஸாவது குடிச்சிட்டு போ. கூல்ட்ரிங்க்ஸ் தானே? ஆமாம் ஆமாம், குடி.
ஆடுறான் பத்தியா? சூப்பர் தான். என் ராசா நல்லா ஆடு. அப்படிதான். என் மக ராசா சிங்கக்குட்டி எப்படி ஆடுது பாரு. சிவகார்த்திகேயன் மாதிரி அப்படியே ஆடுறான் பாருங்க. ஏய் நேடா ஆடம் பாட்டு இருக்கிறேன். டேய் டேய் எங்கடா தாய்த்து குடிச்சிட்டியா? அதான் கலந்து விழுந்துருச்சு. ஏன்டா திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏய் என்னையே கேள்வி கேட்குறியா? ஐயோ எதுக்கு அம்மா போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க? ஏய் உங்களுக்கு அறிவே இல்லையா? நான் குடிக்காதப்பா. நீ நிற்கணுன்னா நின்ன, உக்காரணுன்னா உக்காஞ்சேன், போனா போனேன். அந்த மாதிரி நினைச்சியாடி என்னப்பா? இப்பதாண்டி உனக்கு என்னோட சுயரூபமே தெரிய போகுது. என்கிட்ட திமிரா பேச என்கிட்டயே உன்னை நம்பி வந்தனே, இதுதான் நீ காட்டுற வழியா? அவன் குடிக்க மாட்டான்னு நினைச்சேன். அவன் மறுபடியும் குடிச்சிட்டு வந்து நிக்கிறான். இத பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். உனக்கே நல்லா இருக்கா? எப்ப அவன் குடிக்காம திரும்பி வரானோ அப்பதான் இந்த எல்லையவே மிதிப்பேன். இது சத்தியம். ஐயோ அம்மா. ஏய் வண்டி நிப்பாட்டா. எவனோ ஒருத்தன் அடிச்சு போட்டு நிற்க மாறான். சுத்தாங்களா பொழைச்சாங்க கூட பார்க்கல பாரு. நல்லா தண்ணி அடிச்சுட்டு வருவான் போல இருக்கு. வீடியோ எடு. ஏண்டா அடிச்சு போட்டு நிற்க மாறேன். எவ்வளோ குடிச்சிருக்க? ஒரு ஃபுல்லாக குடிச்சிட்டு கொஞ்சம் கூட மனிதாபம் இல்லாம நாட்டில் தண்ணிஸ்ட் வண்டியோட கூட சுதந்திரம் இல்லையா? அம்மா 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 அச்சோ செத்து போயிட்டாங்கடா. பாலத்து பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டெத் ஆகிட்டாங்க சார். பொம்பளை தான் சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். ஓகே சார். ஓகே. அம்மா நம்மளை படைச்ச சாமி. நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது தான் அவங்க வாழ்க்கை. ஆனால் நம்ம செய்கிற தப்பு, கோபம் எல்லாத்தையும் தாங்கிக்கிற பூமாதேவி தான் அம்மா. அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் இது வரைக்கும் நடந்துக்கவே இல்லை. அவங்க இல்லாத இந்த வாழ்க்கையில் எப்படி வாழ போகிறேன்னு தெரியல. பணம் கொடுத்தா நம்ம பணம் முன்ன பின்ன தானுங்க வரும். பொறுமையாக இருந்து தானுங்க வாங்கணும். கோவப்பட்டா பணம் வராதுங்க. வணக்கம் சார். வாங்க வாங்க வாங்க. என்ன முருகன், காலையில் உங்கள் பையன் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்துட்டான். கடைசியில் அந்த அம்மா அந்த இடத்துலயே இறந்து போயிட்டாங்க. அதை பார்த்த ஒருத்தன் உங்களோட பையன்தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி நேரில் வந்து பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். பையன் எங்க இருக்கான்? பையனை கூப்பிட்டு கேளுங்க. பையனை வர சொல்லுங்க. ஜீவா என்னாச்சுப்பா? போதையில் வண்டி ஓட்டிட்டு போனேன், இடிச்சேன், செத்து போச்சு. இதை வந்திருக்காருல்ல, எவ்வளோ செலவாகுமோ பார்த்து முடிச்சு விடுங்க. இப்போ என்ன பண்ணலாம்? என்ன ஃபார்மாலிட்டி அதை பார்த்து பண்ணிக்கலாம் சார். காலையில் ஸ்டேஷனுக்கு வரோம் சார். எல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடுங்க சார். எனக்கு இருக்கிறது ஒரே பையன். எவ்வளவு செலவானாலும் பார்த்துக்கலாம். சரி அப்போ பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. நாளைக்கு காலையில் ஸ்டேஷன் வந்து பார்த்துக்கிறோம் சார். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வர முருகன். வாங்க சார். போயிட்டு வாங்க சார். வரேன். சினிமாக்கு போயிட்டு வரும்போது ஹோட்டல்லே சாப்பிடலாம். ஜாலி. பையன் கூட உட்காரு.
என்ன படமா? நல்லா இருக்குமா? எனக்கு தெரியலடா, போய் பார்த்தாதான் தெரியும். நம்ம அங்க போய் பார்க்கலாம், ஓகேவா? அந்த படத்துக்கு தானே போறோம். சிவகார்த்திகேயனோட நடிப்பு டான்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குமா? எதுக்குமா நீ பாட்டுறாரு? குடிக்கிறதுக்கு தான். பையனை படத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு ஆசையை காட்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. அப்பா வண்டி எடுங்கப்பா, சினிமாக்கு டைம் ஆயிடுச்சு. வாடா போலாம். அம்மா எனக்கு வேலைக்கார படத்துக்கு போகணுமா ப்ளீஸ். சொல்றத கேளு. வா போலாம். ப்ளீஸ். சினிமா வாது கினிமா வா. ப்ளீஸ் மாமா. இப்போ வர போறியா இல்லையா? போமா. வா வா, இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன். அம்மா நம்மளாவது போலாமா? வான்னு சொல்றல, பழமா வா. டே சின்சான் பார்க்கலாமாடா? வேணாடா. டே ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம்டா. டே கார்ட்டூன் பார்க்கலாம்டா, ரொம்ப நல்லா இருக்கும். கார்ட்டூன் வேஸ்ட்ரா. டே வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்துட்டு பார்க்கலாமாடா? பார்க்கலாம்டா. டேய் எங்க பாட்டி கீழே விழுந்து இருந்தாங்க தானே சொன்னாங்க. ஆனா எங்க அப்பாவோட முதலாளி பையன் பைக்கார இடிச்சிட்டான்டா. தாடா எங்க அம்மா கிட்ட காட்டிட்டு வரேன்டா. அம்மா 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 அம்மா. என்னடா பதறி அடிச்சு ஓடி வர? அம்மா இந்த வீடியோ பாருங்கம்மா. என்ன வீடியோ? இந்த உலகத்தில் முதல் சித்தனாக ஞானியாக முருகப்பெருமான் அவதரித்த மண் இது. உலகிற்கே வானசாஸ்திரங்கள், மருத்துவம், யோக நிலை, கட்டிடக்கலை, சிற்பக்கலை, விவசாயம் அனைத்தையும் கற்றுக் கொடுத்த மண் இது. உலகத்தின் முதல் மொழியும் அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழிதான் தமிழ். ஒரு குருமாரின் கீழ்தான் ஒவ்வொரு மதமும் உருவாகியிருக்கும். ஆனால் பல கோடி சித்தர்களையும் குருமார்களையும் உருவாக்குகின்ற மண் இது, ஞான பூமி. அதுதான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. இன்று கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சீரழித்து சின்னாபின்னமாக்கப்பட்டுள்ளது. காரணம் மது, போதை. ஒருவன் கொலைகாரனாக, கொள்ளைக்காரனாக, திருடனாக, பொய் சொல்பவனாக, கற்பழிப்பவனாக, அனைத்து குற்றங்களும் செய்பவனாக மாற வேண்டுமானால் அவனை குடிகாரனாக மாற்றினால் போதும். அவன் அனைத்து தவறுகளையும் செய்கிறவனாக மாறுவான்னு அன்னைக்கே திருவள்ளுவர் திருக்குறள்ல கல் உண்ணாமை அதிகாரத்தில் சொல்லியிருக்கார். ஆக ஒருவன் குடிகாரனாக மாறினாலே குற்றங்கள் அதிகரிக்கும். நாளே குடிக்க ஆரம்பித்தால் அதற்கு துணை போனால் இந்த அவலத்தை எப்படி மாற்றப் போகிறோம்? 4 மாசத்துக்கு முன்னாடி கொளஞ்சேரி கிராமத்துக்கு போற வழியில ஒரு விபத்து. குடிச்சிட்டு ஒருத்தன் ஒரு அம்மா மேலே இடிச்சு அவங்க அந்த இடத்துல இறந்துட்டாங்க. இந்த வீடியோவை பாருங்க. ஐயோ அம்மா. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் அதிகமான விபத்துகள் இப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. 2011 எடுத்துக்கிட்டிங்கன்னா போன 2017 செப்டம்பர் வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துலையும் 20,000, 22,000, 25,000ன்னு 27,000 வரைக்கும் விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒவ்வொரு வருஷத்துல 5,000 பேர் 7,000 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்களுக்கு கைகால் போய் உடல் ஊனமாக போயிட்டு இருக்காங்க. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனா இன்சூரன்ஸ் கிடைக்காது. இதுக்கு சில காவல்துறை அதிகாரிகளும் சில டாக்டரும் பணத்தை வாங்கிக்கிட்டு ஆர்சி புக் லைசன்ஸ் சரியாக இருக்குது, குடிக்கலேன்னு சர்டிஃபிகேட் கொடுத்து இபிகோ 304A பிரிவின்படி
5000 ரூபா ஃபைனை கட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் எப்படி பயம் வரும்? குற்றங்கள் எப்படி குறையும்? அந்த மாதிரி தான் இந்த விபத்து மாற்றப்பட்டிருக்கு. அதற்குண்டான ஆதாரம் இங்கே தரப்பட்டுள்ளது. மதுவிற்ற குற்றத்திற்காக டாஸ்மாக் கடை ஊழியர், அதன் அமைச்சர், முதலமைச்சர் முதல் குற்றவாளியாக்கப்பட வேண்டும். காவல்துறை அதிகாரி துணை போனதற்காக அதன் அமைச்சரான முதலமைச்சரை மேலும் வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட வேண்டும். ஒரு ஆட்சியை கலைக்க சட்ட ஒழுங்கு சரியில்லை என்ற காரணம் வேண்டும். அதற்கு மதக்கலவரமோ ஜாதி கலவரமோ குண்டு வெடிப்போ போராட்டம் ஆர்ப்பாட்டம் தேவையில்லை. ஆனால் அதை விட குடியினால் ஒருத்தன் ரோட்டில் வேலை செய்கிற இடத்துல அக்கம் பக்கத்து வீட்டில் அவன் குடும்பத்தில் சண்டை போட்டு அடித்து மிதித்து மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கிறத தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் போலீஸ் ஸ்டேஷன் வராத வழக்குகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த வன்முறை சம்பவங்கள் தினமும் வீட்டுக்கு வீடு, வீதிக்கு வீதி, ஊருக்கு ஊர் நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால பல பெண்கள் விதவிலாயிருக்காங்க. பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கைகால் இழந்து, பிள்ளைகள் படிப்பை இழந்து, பசி பட்னியோட வாழ வேண்டிய அவல நிலை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு காரணமான அரசை உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணணும். இந்த வீடியோ ஆதாரங்களை வைத்து சம்பந்தப்பட்டவர்கள் வழக்கு தொடுப்பார்கள். அதற்கு நீதியரசர் ஐயா அவர்கள் தகுந்த தீர்ப்பு வழங்க வேண்டுகின்றேன். அவர்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டுகின்றேன். பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கிட்ட ஒரு கேள்வி. ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடத்தி உடனே சட்ட திருத்தம் செஞ்சு வெற்றி பெற்றோம்ல, ஏன் நீங்கள் மதுவிலக்குக்கு போராட்டம் பண்ணலை? பண்ணுறவங்களுக்கு துணையாக ஏன் வரலை? அப்போ நீங்கள் எல்லாம் குடிக்கிறத ஆதரிப்பீங்களா? குடிகாரராக மாறிட்டீங்களா? இல்லைன்னு நீங்கள் சொன்னால், நாங்கள்லாம் யோக்கியன்னு சொன்னால் போராட்டம் வெடிக்கட்டும். கார்த்திக், இது உடனே நம்ம வக்கீல் மாமா கிட்ட சொல்லி ஆகணுமா? உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுமா? வா போலாம். சொல்லுமா பூங்குடி. அண்ணா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னம்மா? அத்தை வந்து மயக்கம் போட்டு விழுந்து இறந்ததா தானே சொன்னாங்க? ஆமா. அது இல்லண்ணா, அவங்கள பைக்ல ஏத்தி கொன்னு இருக்காங்க. சொல்ற, உனக்கு எப்படி தெரியும்? ஆமாண்ணா, இப்பதான் வாட்ஸ்அப் வீடியோல பார்த்தேன். சரிம்மா, அந்த வீடியோவை எனக்கு இமிடியேட்டா ஃபார்வர்ட் பண்ணுங்கம்மா. சரிண்ணா. நம்ம அதை பார்த்துட்டு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கலாம். அவங்கள சும்மா விடக்கூடாது. கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்கணும். நான் உன்னை திருப்பி கூப்பிடுறேன் பூங்குடி. சரிண்ணா. ஏங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? அத்தை தானே மயங்கி விழுந்து சாகல. உங்க முதலாளி பையன் தான் வண்டி ஏத்தி கொண்டுட்டான். என் முதலாளி பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான்டி. சும்மா வளராத. இல்லங்க, நான் வீடியோல பார்த்தேன். நான் தான் குடிச்சிட்டு வளர்றேனே, நீ குடிக்காமே வளர்றேடி. இல்லங்க, நம்புங்க. போய் தூங்குடி, போடி. ஏங்க, சொல்றது கேளுங்க.